என்னதாங்க நடந்துட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில்? திருச்சியில் மணப்பாறைன்னு ஒரு ஏரியாவில் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணை ஒரு 50 வயசு ஆள் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுக்குறான். அதுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணி அந்த இடத்தையே வந்து அடிச்சு உடச்சிட்டு இருக்கிறதுக்கு போலீஸ்காரங்க வந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எந்த வகையில் நியாயமாகும்? ஒரு ஸ்கூல் கேம்பஸ்குள்ள இப்படி நடக்குதுன்னா பேரண்ட்ஸ் யார்கிட்ட போய் கேட்பாங்க? அவங்க நம்பிக்கையாக ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் அந்த ஸ்கூலில் இருக்குன்னா, அந்த பையனோ பொண்ணோ இருக்காங்கன்னா அதை பார்த்துக்க வேண்டியது அந்த ஸ்கூல் கேம்பஸோட வேலை. ஒரு மார்க் கம்மியாக ஃபீஸ் கட்டலனாலும் பேரண்ட்ஸ் போன் அடிக்க தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்கிறப்ப அவங்க பேரண்ட்ஸ் இன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் நடக்குது? ஸ்கூல் லைஃப்ல எதுக்கு நடக்குது? ஸ்கூல் கேம்பஸ்ல யார் உங்களுக்கு தைரியம் கொடுத்தா நடக்க வைக்கிறதுக்கு? ஒரு பொண்ணோ ஒரு பையனோ தைரியமா ஸ்கூலுக்கு வரானா அவன் தைரியமா சேஃப்டியா போகணும் வீட்டுக்கு. அந்த இடத்துல ஒரு ஸ்கூல் கேம்பஸ்ல ஒரு சேஃப்டி இல்லாத ஸ்கூல் எதுக்கு? நான் மறுபடியும் கேட்கறேன், ஏன் அந்த ஸ்கூலோட அந்த பிரைவேட் ஸ்கூல் பேரை இன்ன வரைக்கும் நீங்க சொல்லாம வச்சுட்டு இருக்கீங்க? அதுல என்ன நீங்க லாபம் பாக்குறீங்க? உங்களுக்கு ஏதாவது காசு தரேன்னு சொல்லியிருந்தாங்களா? அவங்க ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்காங்க, செகண்ட் மார்க் எடுக்காங்க, ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்காங்க அப்படின்னா அவங்க அந்த தனியார் ஸ்கூலை வந்து எல்லாத்துக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்கல்ல, பப்ளிஷ் பண்ணுவாங்கல்ல, இந்த விஷயத்துல பண்ண வேண்டியதானே? இது மட்டும் அசிங்கமா இருக்கா? அந்த அசிங்கம் உன் ஸ்கூல்ல தானே நடந்துச்சு. 2023ல 4563 கேஸ் வந்திருக்கு, வெறும் செக்ஷுவல் கேஸ் மட்டும். அதுல வெறும் 16% மட்டும் தான் ஜட்மெண்ட் வந்திருக்கு. அது மட்டும் தான் சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. மித்த எல்லாமே பெண்டிங். அது காசு கொடுத்து அப்படியே வச்சுட்டு போறது, பெரிய ஆள் வச்சுட்டு போயிருது. இது ஒரு நல்ல விஷயமா? இன்னைக்கு திருச்சி, மணப்பாறை, நேற்று கிருஷ்ணகிரி, வேலூர், இது மாதிரிலாம் நடந்துட்டே தானே இருக்கு. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் மட்டும் தான் நடந்துட்டே இருக்கே தவிர அதுக்கான தீர்ப்பு ஏன் கம்மியாக இருக்கு? என்ன தீர்ப்பு கொடுக்குறீங்க நீங்க? ஒரு 2 மாசம் விசாரிக்கிறது, அதுக்கப்புறம் அவங்க தப்பே பண்ணிட்டாலுமே 1 வருஷம் 2 வருஷம் தண்டனை ஜெயில, அதிகபட்சம் டிரான்ஸ்ஃபர், இது மாதிரி தானே இருக்கு. ஏன் வந்து ஒரு லைசன்ஸை கேன்சல் பண்றதோ, அதாவது சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்றதோ, ஃபுல்லா டெர்மினேட் பண்றதோ, ஏன் ரவுடிங்களுக்குலாம் வந்து அடிக்கடி பண்ணாலோ, சும்மா ஏதாவது மிரட்டினாலோ, கட்ட பஞ்சாயத்து பண்ணாலோ, அந்த மாதிரி பண்றவங்களுக்கு கைகாலாம் முடிக்கிறீங்களே, இது அதோட ஒரு மேல்பட்டது தானே. ஒரு ஸ்கூல் படிக்கிறது, எஜுகேஷன் ஒரு ஸ்டூடெண்ட் வாழ்க்கையில ஒரு மக்கள் மத்தியில ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. அந்த இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ற இடத்துல ஒரு செக்ஷுவல் அசால்ட் நடக்குதுன்னா அதோட பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கணும்? எவ்வளவு சிவியரா இருக்கணும்? 2012ல வந்து GO 121 ஒரு ஆக்ட் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை ஸ்கூலுக்கு தமிழ்நாட்டில் இருக்க எத்தனை ஸ்கூலுக்கு தெரியும்? அது அந்த ஆக்ட் வந்து GO 121. அந்த ஆக்ட் வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் அசால்ட்டோ ஹராஸ்மெண்ட்டோ தப்பா நடந்துக்கிற ஏதாவது இருந்துச்சுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன் கிரியேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த நான் சொல்ற GO 121 அண்ட் போக்சோ ஆக்ட் வந்து வெளியே வரும். ஆனா இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து ஒருத்தன் ஸ்டாஃப் எடுக்கிறப்பையோ அதை எடுக்கிறப்பையோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் டிக்ளேர் பண்ணுவாங்க. அதாவது நீங்க வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் அசால்ட்டோ நீங்க ஏதோ பண்றீங்களோ, அன்கம்ஃபர்டபிள் டு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா உங்க மேல போக்சோ ஆக்ட் ஏறும், உங்க மேல GO 121 ஆக்ட் ஏறும். அப்படி ஒருவேளை நீங்க கன்ஃபார்ம் அந்த ஆக்ட் படி நீங்க வந்து ஒரு குற்றவாளி அப்படின்ட்டு வந்து கன்ஃபர்மேஷன் ஆகுதுன்னா உங்களோட வந்து சர்டிபிகேட் கேன்சல் ஆகும், உங்களோட ஜாப் வந்து டோட்டலா டெர்மினேட் ஆகும். அப்படிங்கறத வந்து இந்த ஆக்ட் வந்து சொல்லும். முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணும். அதர் ஸ்டேட்ல இருக்க எல்லா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்குமே சரி, காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்குமே சரி, ஒரு ஆக்ட் இருக்குமே, ஒரு பாலிசி எப்பயுமே இருக்கும், ஸ்டூடெண்ட் ப்ரொடெக்ஷன் பாலிசி இன் ஸ்கூல் அப்படின்ட்டு. தமிழ்நாட்டில் அது இருக்கா? இருந்தால் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களா? அப்படி ஒருவேளை எஸ்டாப்ளிஷ் பண்ணா இந்த ஸ்கூல் விஷயம் நடக்குதுல, அப்ப அந்த மேனேஜ்மெண்ட் தானே காரணம். அந்த மேனேஜ்மெண்ட் மேலேயும் கேஸ் போடுங்க. அவங்க வேர்வை சிந்தி உழைச்சி அவங்க புள்ள, நான் பட்ட கஷ்டத்தை என் புள்ள படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக படிக்க நான் அனுப்புறேன், அடுத்த ஸ்டேஜ் நாங்கள் அவனை அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக பெற்றவங்க அனுப்பிட்டு இருக்காங்க. அவங்க பெற்றவங்க பிள்ளைய உங்க பசிக்கு நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து காசு இருக்கிற பட்சத்தில் வந்து இந்த கேஸ் விட்டு வெளியே வந்துடுறது, நான் பண்ணல அப்படிங்கிற ஒரு நீங்க ஒரு நல்ல பேர் எடுத்து நீங்க போயிருவீங்க. இதுக்கெல்லாம் நீங்க வெக்கப் பண்ணும். ஒரு 50 வயசு ஆளு 4th படிக்கிற ஒரு பொண்ணை ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றீங்கன்னா எவ்வளவு ஒரு கேவலமான ஆளு. நீங்க உங்களோட மைண்ட்ல வந்து எவ்வளவு அழுக்கு இருந்திருக்கும். அப்ப அதே அழுக்கு தானே அந்த மேனேஜ்மெண்ட் பண்ற ஸ்கூல்லயும் இருக்கும். வெக்கமா இல்ல? எப்படிதான் உங்களுக்கு மனசு வருது என்னன்னு தெரியல. ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் மட்டும் சொல்லி தரது, ஸ்போர்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன் மட்டும் சொல்லி தர ஒரு விஷயத்துல அது தேவையில்லாத ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வைக்கிறீங்கன்னா எப்படி சார் அந்த 4 பேர் அந்த ஸ்கூல்ல வந்து எல்லாம் படிப்பாங்க? கொஞ்சமாவது யோசிக்க வேணாம்? யார் உங்களுக்கு தைரியம் கொடுக்குறது? ஒரு ஸ்கூல் கேம்பஸ்ல வெளியே பண்றதே தப்பு, ஸ்கூல் கேம்பஸ்ல நீங்க பண்றீங்கன்னா ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா யாருக்கு? அப்ப அந்த மேனேஜ்மெண்ட் இருக்க தைரியத்துல தான், உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சப்போர்ட்ல இருக்க தைரியத்துல தான் நீங்க பண்றீங்க. ஸோ இது வந்து நான் வந்து திருச்சி போலீஸ் ஸ்டேஷனும் சரி, நான் ஓவரால் போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் சரி, சீஃப் மினிஸ்டர் MK ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி, நான் ஒரு ரெக்வஸ்ட் நான் வைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இஷ்யூல பண்றவங்க போக்சோல ஏற்றுங்க, அவங்களோட சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணுங்க, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் ரொம்ப சிவியரா கொடுங்க. ஏன்னா சும்மா அந்த கால் உடைக்கிறது, கை உடைக்கிறது, போலீஸ் பண்ணுவாங்க, தப்பி ஓட ட்ரை பண்ணாங்க, அதாவது சரி வலிக்கி விழுந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கால் உடைப்பாங்களே, இது கொஞ்சம் சிவியரா பண்ணுங்க. நீங்க சிவியரா இருக்கிற ஆக்ட் தான் நாளை பின்ன இன்னொரு ஒரு பொண்ணோ பையனோ வந்து செக்ஷுவல் ஹராஸ்ல மாட்ட மாட்டாங்க, இன்னொரு பொண்ணை தொடுறதுக்கு பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்டா கொடுங்க. நன்றி, வணக்கம்.